படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சரத்குமார் சாரோட இது வந்து ரொம்ப நல்லா யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சாங்ஸ், மூவிஸ், ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஓஷன் சீஸ் அந்த ஆழி இது வந்துட்டு ஃபுல்லாக ஆழமாக அந்த கடல் பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இது பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சாரோட இது வந்து யூனிக்காக இருக்க எப்பவுமே த்ரில்லிங்காக எல்லாமே ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபேமிலியோட எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அப்பா அப்பா கேரக்டர் தான் பொண்ணுக்காக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குண்ணா படம். ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். கதை பார்த்தா தான் தெரியும். நல்லா பாருங்கள், நல்லா இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அது பார்த்தா தான் இருக்கும். வெளியே கதை சொன்னால் புரியாது. பாருங்க, அடுத்து என்ன நடக்குன்னு பரபரப்பாக போயிட்டு இருக்கு படம். நல்லா நல்லா இருக்கு. சரத்குமார் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இப்போத்தையோட இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஃபாதர்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் ரெண்டு பேருக்குமான படம் இது. சரத்குமார் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் சொல்கிறேன், ஒரு அப்பா வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கான கதை இது. ஆக்சுவலாக இந்த போட்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம வேறு எதுவும் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அந்த கதை, அந்த சீனு, அந்த கரு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு தனிமையாக கொண்டு போய் டைரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. நல்லா இருக்குங்க. சரத்குமார் சார் நல்லா நடிச்சிருக்காரு. பின்ன நம்ம இதுக்கு நாய்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான். ஒரு ஷிப்பில் ஒரு லவ் ஸ்டோரி அப்படியே முடிஞ்சிருச்சு படம். சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு வில்லனாக இருக்காரு, அப்புறம் நல்லா அப்பாவாக மாறிடுறாரு. ஃபுல்லாக போட்டு தான். படம் நல்லா இருந்துச்சு. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கதை தான். ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். பட் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அந்த அப்பாவோட பொண்ணு வந்து அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றதையும் ஒரு ஆங்கிளில் காமிக்கிறாங்க. அவனும் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்ற ஆங்கிளும் காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் புரிதல் இருக்கும்போது அந்த பையன் இறந்துடுறான். அதுதான் ஸ்டோரி. எடுத்த உடனே நம்ம வந்து லவ் பண்ணாவே கொலை பண்ணணுன்றது தப்புச்சு. அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஜி. டைம் கொடுத்தா தான் அந்த மற்ற பசங்களோட உண்மையான காதலோட இது ஜெயிக்கும். எடுத்த உடனே கொலை பண்ணணும்னு நினச்சின்னா எல்லா சைடும் இழப்பு தான் அது. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு ஜி நாட்டாம. அருமையான நடிப்பு. பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல படம். ഇത് ഫാമിലിയോടെ കാണാൻ പറ്റിയ നല്ലൊരു മൂവിയാണ്. ശരത്കുമാർ സാറ്, ഹീറോയിൻ എല്ലാവരും നല്ല നടിച്ചിരിക്കും. அதான் லவ் ஸ்டோரி. பேரண்ட்ஸ் வந்து உண்மையான லவ்வை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அதான் பொண்ணுங்க வந்து என்றைக்குமே லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. அவரும் அதை சம்மந்தமாக தான் இது பண்ணுறாரு. கடைசியாக அந்த பையனுடைய நல்ல ஒரு உண்மையான ஹார்ட்ஃபுல்லை பார்த்துட்டு அவருக்கே வந்து ஃபீல் வருது, நல்ல பையனை இழந்துட்டோமோ அப்படின்னு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நமக்கே ஒரு ஃபீல், இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ஆழி படம் இன்றைக்கி வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு டச் ஆயிடுச்சு எல்லாரையும். என்னடா என்ன நடக்குது ஏது நடக்குது பார்த்தா கேமரா வைஸு சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, ஏன்னா கேமரா உள்ளவங்க, நானும் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க தான். ஸோ அந்த கேமரா வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மைன்யூட் சவுண்டு கூட அவ்வளோ நல்லா. அதான் ரசூல் பூக்குட்டியோட சவுண்ட் எஃபெக்ட். ஸோ டெஃபினெட்லி தட் வில் பி குட். அதே மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்து சாவடிக்க தான் போகிறான். ஆனால் அந்த ஸ்டேஜ்லேயும் அந்த சரத் சார் காலை மாட்டிக்கிச்சின்னு சொல்லி அவன் போய் அவனை கடவரையெல்லாம் வச்சு காப்பாற்றி விட்றான். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்றுறேன் பாரு காமிச்சு விட்டு அவன் செத்துட்டான். அந்த டைமில் இவர் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி அடப்பாவி போயிட்டேடான்னு சொல்லி தூக்கி அரவணைச்சி அப்போ தான் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி, எதுவும் பேசலை, பட் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி அந்த ஆக்ஷனே காமிச்சிட்டாங்க. ஸோ ஒரு இங்கிலீஷ் படத்தோட அதிகமாக தான் இருந்துச்சு இது. டைம் ஷார்ட்டாக தான் அருமையாக எடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போட்டுருக்கலாம், ஏதாவது காமெடி போட்டுருக்கலாம். அப்போ இந்த அளவு வராதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஊருக்கு அதுதான் ஓடும். காசு பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேணும். அதான் ஹூவர் இஸ் த டீம் நல்லா இருந்துச்சு. பார்த்த ஒரு நல்ல டீம் வெளில வந்தாங்க. இவங்கெல்லாம் சொல்லியே ஏன்னா எல்லாருக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியும், சரத் சாருக்கும் தெரியும். ஸோ அவர் போர்ஷன் அவர் நல்லா தான் பண்ணிட்டார்.